சிவன் விஷமருந்திய சங்கு இன்றும் இருக்கக்கூடிய ஒரு கோயில் குளத்தை பற்றி சொல்கிறேன். இப்போ நீங்கள் போனாலும் அந்த சங்கு அங்கே பார்க்கலாம். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலாம் கரைஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அதுலேருந்து விஷம் ஒன்று வெளியில் வந்தது. அந்த விஷம் எந்த அளவுக்கு வீரியம் வந்ததுன்னா அங்கே இருக்கிற கடலையே ரொம்ப கருப்பாக்கியது. அதுக்கப்புறமா எல்லாரும் முடிவு பண்ணி சிவன் இந்த விஷத்தை குடித்தா மட்டும்தான் இந்த உலகம் இந்த பிரபஞ்சமும் தப்பிக்கணும்னு நம்பி சிவனை நோக்கி தவம் பண்ணாங்க. சிவன் அங்கே வந்தார். ஸோ அந்த விஷத்தை கடல்லேருந்து எடுத்து அவர் குடிக்கணும். ஸோ அது எதன் மூலியமாக எடுக்கணும்? அப்போ தான் சிவன் இன்னொரு கையில் ஒரு சங்கு வச்சிருந்தாரு. அந்த சங்கில் அந்த விஷத்தை ஊற்றி அவர் குடிக்கிறாரு. குடிச்சு அவர் அங்கே இங்கே நடமாடுறாரு. பயங்கரமாக பல இடத்துக்கு போயிட்டுருக்காரு. அப்போது ஒரு மலை மேலே போய் நிற்கிறாரு. அந்த மலையில் அவருக்கு விஷம் தலைக்கேறி அவரால் நகர முடியாத நிலைமை ஏற்பட்டது. ஸோ அந்த இடத்துலையே அந்த சங்கை கீழே போகிறாரு. அந்த இடத்துல ஒரு குளம் இருந்தது. அது வேற எந்த இடமும் கிடையாது. பீகாரில் மந்தர் பருவத்தை, அதாவது மந்தர் மலைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மலையில் தான் சிவன் நின்னார். அந்த மலைக்கு கீழே ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் தான் அந்த சங்கை கீழே போட்டார். இப்போ அந்த கோயிலில் இருக்கிற குளம் வத்தும் பொழுதெல்லாம் அந்த சங்கு வெளியிலே தெரியுதாகவும் மக்கள் பார்க்கறதாகவும் சொல்கிறாங்க. அது ரொம்ப பிரம்மாண்டமான சங்காகவும் இருக்காமா.